அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட வேதத்திலே வாசிக்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த போராட்டமான சூழ்நிலையிலே வியாதிகள், போராட்டங்கள், சிரமங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலே வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்னவென்றால், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, வேதத்திலே ஆதியாகமத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக சகல வசதிகளையும் ஏற்படுத்தினார். அவர்களுக்கு தேவையான எல்லா உணவு வகைகள், பழ வகைகள், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம், சீதா பழம், இந்த மாதிரி பலாப்பழம், திராட்சை பழம், வேணுங்கிற உணவெல்லாம் அவங்க சாப்பிட முடியும். சுவாசிப்பதற்கு காற்று இருந்தது, குடிப்பதற்கு தண்ணீர், அவர்களுக்கென்று 4 ஆறுகள் இருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. இவ்வளவு வசதிகள் இருந்துமே ஆதியிலே தேவன் அவர்களை உருவாக்கி நடத்தின போது பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களோடு உலாவினார். அவர்களும் தேவனோடு பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு வசதிகளை பார்த்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தேவனை மறந்து விட்டார்கள். தேவனை மறந்தபோது பிசாசு பாம்பின் ரூபத்தில் வருகிறான். ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன பழத்தை அவன் புசித்தான், அவர்கள் புசித்தார்கள். பாவம் வந்தது, பாவத்தினாலே சாபம் வந்தது, சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், கொலை வெறிகள் வந்தது, வியாதி வந்தது, மரணம் வந்தது. அவர்கள் தேவனை அண்டிக் கொள்ளவில்லை. அன்பானவர்களே, அதற்கு அடுத்தபடியாக ஆதாம் ஏவாளின் குமாரர்களான காயின், ஆபேல் 2 பேரும் பலி செலுத்தினார்கள். காயின் காய்கறி முதலானவற்றை பலி செலுத்தினான். ஆபேல் ஆடு மாடுகள் முதலானவற்றை பலி செலுத்தினார். அப்படி செலுத்துகிற வேளையிலே ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினதினாலே அவனுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆனால் காயினுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயின் அசட்டையாக பலி செலுத்தியிருக்கிறான். ஆபேல் விசுவாசத்தினாலே கண்ணும் கருத்தோடு தேவனுக்கு ஆடு மாடுகள் முதலானவற்றை வெட்டி ரத்தம் பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்ட போது கர்த்தர் ஆபேலினுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வேதத்திலே ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு எப்பொழுது பார்த்தாலும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். 365 வயதிலே ஏறத்தாழ 1500 பேருக்கு மேலாக அவன் குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள். குடும்பத்தில் இருந்திருப்பார்கள். 1500 பேருக்கு மேலே தான் இருந்திருப்பார். அத்தனை பேர் இருந்தாலும் கூட ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஜெபித்து கொண்டிருந்தான், துதித்து கொண்டிருந்தான், தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அன்பானவர்களே, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவன். அவரை அண்டிக் கொள்ளாதவர்களுக்கு கேரண்டி கிடையாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த போதே அவன் காணப்படாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் பரலோகத்துக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவை பார்த்தீங்கன்னா, நோவாவினுடைய மனைவி, அவனுடைய 3 மகன்மார்கள், 3 மருமக்கள், ஆக மொத்தம் 8 பேர். அவன் அந்த பேழையை கட்டின பொழுது எத்தனை வேலைகள் இருக்கும். அந்த பேழை கட்டும்போது எத்தனை காரியங்கள், எத்தனை பேரோட பேசியிருக்கணும், எவ்வளவு சூழ்நிலை, தூக்கமில்லாதபடி அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நோவா எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், பேசி கொண்டிருந்தான், ஜெபித்து கொண்டிருந்தான், துதித்து கொண்டிருந்தான், ஆராதித்து கொண்டிருந்தான். ஆகவே 40 நாட்கள் மழை பெய்த போது உலகமே அழிக்கப்பட்டது. உலகமே அழிக்கப்பட்டாலும் கூட நோவாவும் அவனுடைய மனைவி 3 மகன்களும் 3 மருமக்கள் மாறும் அவனோடு கூட மிருக ஜீவன்கள், பறவைகள் மட்டும் காப்பாற்றப்பட்டன. அன்பானவர்களே, அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் உங்கள் சூழ்நிலையிலே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், போராட்டம், சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவருக்கென்று நேரத்தை செலவு பண்ண, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை
தேடுவதற்கு, அவரை அண்டிக் கொள்வதற்கு நேரத்தை செலவு பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.